ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், முழு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு எது இருக்கோ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் திரும்பவும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வரமிளகா நம்ம ஒரு 10க்கு மேலே சேர்த்துருக்கோம். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைனா அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா நல்லெண்ணெயில் வறுத்துட்டு அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 2 ஐட்டம் முடிச்சிட்டோம். அடுத்தது புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், புளி தண்ணி. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்பவும் பேன் வச்சு அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தங்கடுகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, பச்சை கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக. வேர்க்கடலை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக ஒதுக்கிக்கோங்க. அடுத்தது மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியோதரை பொடி, அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக பவுடர் ஆகட்டும். இந்த அளவுக்கு ஆன உடனே நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போது காஞ்ச மிளகா ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெயில், அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு பேனில் நம்ம புளி தண்ணியை ஊற்றிட்டோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை உருவி போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பொடி புளியோதரை பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த காஞ்ச மிளகா, அதுவும் அந்த வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம மொத்தமாக பண்ணால் வேலைக்காகாது. அதேமாதிரி நம்ம வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ புளியோதரை குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா கொதிச்சு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம சால்ட்டு சேர்த்துருந்தோம். இப்போ பெருங்காய பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா அந்த புளியோதரை மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்பை மட்டும் தனியாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு இருக்கும், 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ரைஸ் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம். இதுக்கு பச்சரிசி போடலாம், இல்லைனா வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அதை வச்சு நீங்கள் ரைஸ் போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் வேணும்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. இப்போ புளியோதரை மசாலா இருக்கு இல்லையா, அதாவது நம்ம அந்த புளியோதரை குழம்பு, அதை ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக பக்காவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இப்போ ரைஸு கொஞ்சம் இதுவாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதே அதில் ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா செம்மையாக கோயில் புளியோதரை ரெடி.